ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஃபோட்டோஷாப்பில் முறையாக வெர்டிக்கல் டெக்ஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஹரிசாண்டல் டெக்ஸ்ட் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். முறையாக வெர்டிக்கல் டெக்ஸ்ட் எப்படி மேக் பண்ணுறது, அதை வச்சு க்ரியேட்டிவாக எப்படி டிசைன் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எடிட்டிங் நம்ம செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். எல்லா ஃபோட்டோவும் வருது. இதில் நமக்கு வந்து எது பெட்டராக இருக்கோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இந்த இமேஜ் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து வெர்டிக்கலாக டெக்ஸ்ட்டை வந்து எப்படி டைப் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். 2 விதமாக டைப் பண்ணலாம். ஒன்று வந்து வெர்டிக்கல் டைப் டூல். இந்த டூலை எடுத்து ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட் நமக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் ஸ்டைல் சூஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து நேமை வந்து இங்கே டைப் பண்ண வேண்டியது. நேமோ நம்மளோட என்ன தேவையோ அதை வந்து இங்கே டைப் பண்ணிக்கணும். இப்போ நான் என்னோடய நேமையை வந்து டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது கரெக்டாக அந்த ஹேண்டுக்கிட்ட வச்சுக்கலாம். இந்த கீழே அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கணும். Ctrl T போட்டு ஜஸ்ட் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடு. இது வந்து நமக்கு டெக்ஸ்ட்டு மட்டும் இந்த மாதிரி கிடைக்கும். டெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து இன்னும் கொஞ்சம் போல்டு பண்ணணும் அப்படின்னாக்கா Alt கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மளோட 4 ஏரோ கீழே ரைட் சைடு ஏரோ கீ ப்ரெஸ் பண்ணோன்னாக்கா இந்த மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு போல்டான ஒரு அவுட்புட் கிடைக்கும். இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இது மாதிரி செட் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக வேணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் வெர்டிக்கல் டெக்ஸ்ட் டைப் டூல் பற்றி சொல்லியிருக்கோம். அந்த டெக்ஸ்ட்டை டைப் டூலை வச்சு இப்போ எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதே இடத்துல ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் வெர்டிக்கல் டைப் மாஸ்க் டூல் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த வெர்டிக்கல் டைப் மாஸ்க் டூலை வந்து கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து இதுக்கு நேராக ஹேண்ட் வரனால இந்த இடத்துல இருந்து இப்படி கார்னரில் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்மளோட பேரை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டல் டெக்ஸ்ட் டைப் டூலில் நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணோமோ அதே மெத்தட் தான் இங்கேயும். ஓகே, இப்போ இந்த இடத்துல இருக்க இதே மாதிரி நமக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து டெக்ஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னா மூவ் டூலை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு Ctrl J அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. Ctrl J கொடுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் லேயர் முதல் தனி லேயராக வந்து காப்பி ஆகிரும். இப்போ ஜஸ்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த ஷர்ட் கலருக்கே வந்து அந்த நம்மளோட டெக்ஸ்ட் லேயரும் வந்து அப்ளை ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு பெட்டராக இல்லை, இதுக்கு ஸ்ட்ரோக் எஃபெக்ட் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரோக் எஃபெக்ட்டும் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரோக் எஃபெக்ட் எப்படி கொடுக்குறது அதெல்லாம் வந்து நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸில் நிறையா போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஃபில்டரில் போய்ட்டு லேயர் ஸ்டைலில் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் இருக்குது. இந்த எஃபெக்ட் கூட நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரெட்டு கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்குது. இல்லை ரெட் வேணாம் இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாகவே கொடுத்து டார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட ப்ரௌன் கலரிங் எனக்குள்ளே காமிக்கும். இதை கொடுத்துட்டு கூட நம்ம இன்னும் கொஞ்சம் இதை டார்க் பண்ணிக்கலாம். சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண அதோட வெட்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். ஸோ இப்படி கொடுத்துடலாம். இப்போ ஷர்ட் கலருக்கும் இந்த நேமுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் மாஸாக பண்ணுறதுக்கு பேக்ரவுண்ட் கொஞ்சம் ஸ்மாராக தான் இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் மாஸாக பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஃபில்டர் ரெண்டரில் லைட் எஃபெக்ட். நான் லைட்டிங் எஃபெக்ட் பற்றி ஆல்ரெடி நிறையா போட்டிருக்கேன், ஒரு வீடியோ போட்டிருக்கேன் லைட்டிங் எஃபெக்ட்டை பற்றி. இப்போ நம்ம லைட்டிங் எஃபெக்ட் கொடுக்கும்போது ஏன் இந்த மாதிரி அப்ளை ஆனிச்சு அப்படின்னா ஃபில்டரில் ரெண்டர் லைட்டிங் எஃபெக்ட் கொடுக்கும்போது ஏன் டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை ஆகுதுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 லேயர் இருக்குது. ஒரு பேக்ரவுண்ட் லேயர், ஒரு டெக்ஸ்ட் லேயர். இப்போ இது ரெண்டையும் ஒன்றாக்கிறதுக்கு லேயரில் போய்ட்டு மெர்ஜ் விசிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரே லேயராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. பேக்ரவுண்ட் அப்படிங்கிற லேயர்லேயே இந்த டெக்ஸ்ட்டும் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் நகர்த்துல ட்ரை பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டோடு சேர்ந்து தான் நகரும். இப்போ இது லாக்கில் இருக்குது. லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் நகர்த்தினீங்கன்னா பேக்ரவுண்ட் லேயரோடு சேர்ந்து தான் இந்த டெக்ஸ்ட்டும் வந்து நகரும். இதை பழைய பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்கு Ctrl Alt Z கொடுத்தோம்னா பழைய பொசிஷனுக்கு வந்துடும். இப்போ இதுக்கு லைட்டிங் எஃபெக்ட் ஆட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபில்டரில் போய்ட்டு ரெண்டர் லைட்டிங் எஃபெக்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ப்ளூ ஓமினி அப்படின்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா நான் போட்டிருக்க கலர் வந்து மெரூன் இது ரெட்டு அண்டு
மெரூன் ஓரியன்டாக இருக்கனால நான் வந்து இந்த ப்ளூ ஓம்னியை கொடுத்துட்டு இதோட கலரை வந்து நான் வந்து ப்ரௌன் ஓரியன்டாக மாற்றிக்கிட்டேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இந்த சர்க்கிள் ஷேப்பை வந்து நம்மளால் சின்னதாக்கிக்க முடியும், அஸ் வெல் அஸ் வந்து பெருசாகணும்னா பிக்காகவும் ஆக்கிக்கலாம். இப்போ நமக்கு இது ஓகே அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பை வச்சுட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ இந்த லேயர் வந்து மாறிடுச்சு. இந்த இடத்துல பிரைட் கம்மியாக இருக்குது, அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து சர்க்கிள் ஷேப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஆல்ட் இசட் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபில்டர், ரெண்டர், லைட்டிங் எஃபெக்ட், இன்னும் கொஞ்சம் இந்த சர்க்கிள் ஷேப்பை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஜஸ்ட் வந்து கீழே இன்னும் கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா இப்போ இந்த நேம் வந்து கரெக்டாக தெரியுது, நம்ம ஃபேஸும் நல்லா பிரைட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து ஒரு இமேஜில் வந்து நம்ம வெர்டிக்கலாக வந்து டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணுறது, அஸ் வெல் அஸ் வந்து பேக்ரவுண்ட் இதுக்கு நம்ம செட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லா அட்ராக்ஷனாக இருக்குது. இந்த இமேஜ் வந்து நம்ம சேவ் பண்ணுறதுக்கு ஃபைலில் சேவ் அஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதை வந்து ஃபோட்டோஷாப்பாக வேணும் அப்படின்னா ஃபோட்டோஷாப்பாக சேவ் பண்ணிவிட்டால் ஃப்யூச்சரில் வந்து இதை எடிட் பண்ணிக்கலாம். ஜேபேக்காக சேவ் பண்ணிட்டீங்க, இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் அதை வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ ஜேபேக்கா வந்து இதை நம்ம ஜேபேக்காவும் சேவ் பண்ணிக்கலாம். எடிட்டட் அப்படின்னு போட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இது வந்து எடிட்டட் இமேஜாக சேவ் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற டுட்டோரியல்ஸ் அண்ட் டெக் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தேடி உங்களோட மொபைலுக்கு ஓடி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.